இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சுட சுட இட்லி கூட சாப்பிட்றதுக்கு கும்பகோணம் கடப்பா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. கும்பகோணம் கடப்பா செய்கிறதுக்கு 50 கிராம் பாசிப்பருப்பு, அதை மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன். 3 உருளைக்கிழங்கு, இதுவும் பருப்போடு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு இந்த தேங்காயில் பாதி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 6 பல்லு பூண்டு. இதை தேங்காவோடு நம்ம அரைச்சிப்போம். வதக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், நல்ல பெருசாக ஒரு தக்காளி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு 6 பல்லு சின்ன பல்லு பூண்டு. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு. கடைசியாக போட்டு இறக்கிறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். கடப்பா தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம் போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாவை போட்டுருவோம். பூண்டு பல்லு, வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கினது போதும் தக்காளியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். இதோட மிக்ஸி கழுவி வச்சுக்க தண்ணியும் ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்கணும் இது. ஏன்னா இதில் பூண்டு, பச்சை மிளகாலாம் நம்ம வதக்காமையே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரா ஸ்மெல் போகணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. நல்ல வாசனை மணமாக வருது. இப்போ நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து இதில் போட்டுக்கலாம். வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதையும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆல்ரெடி மஞ்சப்பொடி போட்டதுனால நான் இப்போ மஞ்சப்பொடி ஆட் பண்ணலை. இதில் ஆட் பண்ணிப்போம். இதை நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா கொதிச்சு மணமாக இருக்குது. கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.